நீங்க நினைக்கிறத நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிஜமாகிடுங்க. இது சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க. ஆனா இந்த உலகத்துல சில பேருக்கு வீடு, காருன்னு லைஃப் ஒரே மாசத்துல சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா? எல்லாருமே இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ரகசியத்தை இப்ப சொல்ல போறேங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையும் வேற லெவல்ல மாறிடுங்க. ரெடியா? நீங்க இப்ப கேட்க போற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினீங்கன்னா உங்க ஆசைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு லைன்ல சொன்னா, நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில திங்க் பண்றீங்களோ அதே ஃப்ரீக்வன்சில தாங்க இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. சிம்பிளா சொன்னா நம்ம பிரெயின் ஒரு வைஃபை ரவுட்டர் மாதிரிங்க. நம்ம தாட்ஸ் தாங்க அதுக்கு சிக்னல். நீங்க எதை ப்ராட்காஸ்ட் பண்றீங்களோ அது தாங்க உங்க வாழ்க்கைக்கும் கனெக்ட் ஆகும். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு தியரி இருக்குங்க. அதுதான் அப்சர்வர் எஃபெக்ட். நீங்க ஒரு விஷயத்த திங்க் பண்ணீங்கன்னா அது சேஞ்ச் ஆகுங்க. அதைய இமேஜின் பண்ணீங்கன்னா அது கிரியேட் ஆகுங்க. இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய சயின்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒருத்தர் யூஸ்டு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாருங்க. ஆனால் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காரோட இமேஜை வால்பேப்பராக வைக்கிறாருங்க. டெய்லியும் அந்த காரை டிரைவ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருங்க. அந்த காரை டச் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரியெல்லாம் அவர் விசுவலைஸ் பண்ணுறாருங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா ஒரு காரு செல்லுக்கு வருதுங்க. அதை பார்த்தா அவரோட இமேஜின் பண்ண கார் மாதிரியே இருந்துச்சுங்க. அதுவும் சீப்பான ரேட்டுக்கு கிடைச்சதுங்க. இது கோஇன்சிடென்ஸ் இல்லைங்க. யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சுங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி அதே ரியாலிட்டியில வாழ ஆரம்பிச்சிருந்தாருங்க. ஒரு 3 ஸ்டெப் மட்டும் சொல்றேங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கையே மாத்திடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியரா கேளுங்க. அதை ப்ரெசன்ட்ல வச்சிருக்கிறதா சொல்லுங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 50 லட்சம் வேணும்னா 50 லட்சம் நான் ப்ரெசன்ட்ல வச்சிருக்கிறதா சொல்லுங்க. செகண்ட் ஸ்டெப், பிலீவ் பண்ணுங்க. டவுட்டே இல்லாம நம்புறதுக்கு யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. தேர்ட் ஸ்டெப், ரிசீவ் பண்ண தயாரா இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சிக்னல்ஸ் வரும், மக்கள் வருவாங்க. அதை பெற்றுக்கொள்ள தயாரா இருங்க. இப்போ என்ன வேணுமோ உங்களுக்கு அதை நினைச்சுக்கோங்க. யூனிவர்ஸுக்கு அதை சிக்னலா அனுப்புக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. யூனிவர்ஸ் ரெடி, நீங்க ரெடியா? இப்போ நீங்க நினைக்கிறது தாங்க நாளைக்கு நீங்க வாழ போற வாழ்க்கை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.